பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு அரசு அகற்றப்பட வேணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் ஒரு கட்சியே அகற்றப்படணும், ஏற்கனவே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இப்போ திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கு தானா? பிரதமர் அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. பிரதமர் கட்சியை அகற்றணும்னா ஆட்சியை அகற்றணும் தாங்க அர்த்தம். கட்சியை அகற்றணும். இப்ப ஏன் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் என்ன சொன்னாரு? தீய சக்தி, முன்னாள் திமுக தலைவரை தீய சக்தின்னு தான் சொல்லுவாரு, தீய சக்தின்னு தான் பேசுவாங்க, தீய சக்தின்னு தான் அறிக்கை கொடுப்பாங்க, தீய சக்தின்னு தான் பொதுக்கூட்டத்துல பேசுவாங்க. அதான் அழிக்கப்படணும்னு சொல்றதுன்னா தனிப்பட்ட நபர்களை அல்ல, ஒரு கொள்கையை, லட்சியத்தை, ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிரான, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற, அந்த கொள்கைகளுக்கு எதிராக, பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிற அந்த லட்சிய கொள்கையை அழிக்கப்பட வேண்டும் என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் நீங்க பொருள் பலனும். நீங்க தனிப்பட்ட நபர்களையோ தனிப்பட்ட இயக்கத்தையோ அழிக்கிறது, அந்த இயக்கத்தினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களே அழிக்கப்பட வேண்டும். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டுற திரு மோடி இங்க திமுகவை விமர்சிக்கிறாரு. ஆனா அதிமுக மீதான விமர்சனங்களாக எதையும் வைக்கல, திரு எடப்பாடி மீதான விமர்சனங்களை வைக்கல. அதிமுக மேல உங்களுக்கு விமர்சனம் இல்லையா? பாஜகவுக்கோ திரு மோடிக்கோ விமர்சனங்கள் இல்ல, திமுக மேல மட்டும்தான் இருக்கா? தொடர்ந்து சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிற அமைச்சர்கள், 11 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் பெரியசாமி அவர்கள் மீது மீண்டும் வழக்கு தொடரப்பட இருக்கிறது. இப்படி தொடர்ந்து தவறு செய்து, ஊழல் குற்றங்களை ஆட்சி அதிகாரத்தின் மூலம் மறைத்து வைத்திருக்கிற தகவலை உயர்நீதிமன்ற நீதிபதிகளே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஆட்சியை குறிப்பிட்டு தான் பேசியிருக்கிற ஒழிய, இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எப்படி நாம் மாற்றுவது, எப்படி மக்களுக்கு நல்லாட்சி தருவது, எப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பது என்ற அடிப்படையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிற இடத்துல இருந்து திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற இடத்துக்கு மாறி திமுக பாஜகங்கிற இருதுருவ அரசியலை நகர்த்த பாக்குது அதிமுகவை பலவீனப்படுத்தி. அந்த நுண் அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மக்கள் தான் ஒரு கட்சியை பலப்படுத்த முடியும், மக்கள் தான் ஒரு கட்சியை பலவீனப்படுத்த முடியும். யாருமே தனிப்பட்ட முறையில நம்மளை பலவீனப்படுத்திக்க முடியும், நம்மளை வெற்றி பெற வைக்க முடியல. மக்கள் கையில அந்த சக்தி இருக்கு. மக்கள் இன்றைக்கு பாஜக பக்கம் திரும்பி இருக்காங்க. அதைத்தான் பாரத பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் உங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒரு அற்புதமான கருத்து கணிப்பு, ஏறத்தாழ 18.6% கருத்து கணிப்பு எங்களுக்கு அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை நீங்களே வெளியிட்டிருக்க என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நாகராஜன், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.